தொக்கு பண்ணுறதுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தொக்கு பண்ணுறீங்களோ அது தேவையான அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இது கூட புளி பேஸ்ட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, அந்த இதெல்லாம் திப்பு இல்லாமல். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த தொக்கு பண்ணுறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு கறியிடாமல் நமக்கு பொன்னிறமாக கலர் மாறி வரவும் இந்த டயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டு, இது கூட தக்காளி, ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தொக்கு வற்றி வரும்போது உப்பு காணலைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிட்டிங்களாக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, அருமையான கருவேப்பிலை தொக்கு நம்ம பார்த்துருக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா சாதத்து கூட வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்களாக்கும் பேச்சுலர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா சாதத்தில் ஒரு பிடி சாதத்தில் அப்படி போட்டு பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அருமையான தொக்குங்க. கண்ணுக்கு முடிக்கு வரப்போ ரொம்ப அருமையான பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான லஞ்ச் அங்கே பார்த்துருக்கோம். ரொம்ப சுருக்கமாக நல்லா டேஸ்ட்டாக இந்த தொக்கு செஞ்சு ஒரு சாதம் போதுங்க, அருமையாக இருக்குங்க. இது சைடிஷ் கூட வேண்டாம், நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு மீறி போனால் ஒரு கட்டி தயிர் ஊற்றிட்டு இதை சைடில் அப்படி தொட்டு சாப்பிட்டாலும் எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், லஞ்சுக்கும் யூஸ் ஆகிக்கிறோங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா தேவிஸ் கிச்சனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.